இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லிம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. வெளியில் போகிறாங்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க. என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. நான் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க. நான் உடனே அதற்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன். பேசுகிற போது சொன்னேன், இதே அவையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும். பேசினப்போ நான் சொன்னேன், டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர், அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. யாரை சந்திக்க போறாருன்னு அந்த செய்தியும் கிடைச்சிருக்கு. போகிறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களோ அமைக்கல, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் சொந்த பிரச்சனை, உங்கள் கட்சி பிரச்சனை, அது எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க. நீங்கள் இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது, பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறாரு. விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுனீங்களான்னு. இருமொழி கொள்கை பற்றி அழுத்தமாக பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும். இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இப்தார கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தா அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். எனவே நானும் உங்களோடு சேர்ந்து இந்த இனிய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.